பெருமாளினுடைய அஷ்ட சுயம்பு திவ்ய தேசங்கள்ங்கிறது எந்தெந்த கோயில், அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பெருமாளின் திருவடியை தரிசிப்பதும் வைகுண்டத்தில் இருப்பது போலவே சயன கோலத்தில் தரிசிப்பதும் மிகவும் விசேஷமான ஒன்றாகும். அதேபோல் சுயம்புவாக தோன்றிய பெருமாள் தலங்கள் பூலோக வைகுண்டம் என்றே போற்றப்படுகின்றன. இதனால் இந்த தலங்களுக்கு சென்று பெருமாளை தரிசிப்பது பெருமாளின் திருவருளை பெற செய்யும். பெருமாள் நின்ற, கிடந்த மற்றும் அமர்ந்த திருக்கோலங்களில் பல கோவில்கள் காட்சி தருகிறார். பெரும்பாலும் நின்ற கோலத்திலும் சில விசேஷ கோயில்களில் சயன கோலத்திலும் காட்சி தருவார்கள். அரிதாக மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் போன்ற கோவில்களில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இதேபோல் 8 தலங்களில் மட்டுமே சுயம்புவாக தோன்றிய வடிவில் காட்சி தருகிறார். இந்த தலங்கள் அனைத்தும் முக்தி அளிக்கும் புண்ணிய தலங்களாகவே கருதப்படுகின்றன. சுயம்புவாக தோன்றிய பெருமாள் கோவில்கள். கோயில்களில் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி சிலைகளை விட சுயம்புவாக தோன்றிய சுவாமி சிலைகளுக்கு ஆற்றல் அதிகம். சுயம்புவாக தோன்றிய லிங்கங்கள் உலகம் முழுவதும் பல இடங்களில் உள்ளன. இதேபோல் அம்மன், முருகன் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் சுயம்புவாக தோன்றியுள்ளன. ஆனால் பெருமாள் சிலைகள் சுயம்புவாக தோன்றியது வெகு சில கோவில்களிலேயே உள்ளன. ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் 8 கோவில்களில் பெருமாள் சுயம்புவாக தோன்றி கோவில் கொண்டுள்ளார். இவை அஷ்ட சுயம்பு திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்லோகங்களில் இவைகள் ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. இந்த தலங்கள் தனிச்சிறப்பு பெற்றவைகளாக காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த 8 தலங்களும் பாவங்களை போக்கி வைகுண்ட பதவி தரும் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தில் உள்ள 8 எழுத்துக்களையும் குறிப்பவையாகும். இந்த 8 தலங்களில் பெருமாள் 5 நிலைகளில் காட்சி தருகிறார். பெருமாளின் அஷ்ட சுயம்பு திவ்ய தேசங்கள்: திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோவில், ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராக பெருமாள் கோவில், திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் கோவில், திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில், பத்ரிநாத்தில் உள்ள பத்ரி நாராயணர் கோவில், நேபாளத்தில் உள்ள சாலிகிராமம் என்ற இடத்தில் முக்தி நாராயணர் கோவில், புஷ்கரம் என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ பெருமாள் ஆலயம், நைமிசாரண்யத்தில் உள்ள தேவராஜன் திருக்கோவில். இந்த 8 தலங்களும் சுயம்பு விக்கிரகமாக திருமால் தானே தோன்றி அருள் செய்யும் இடங்கள் என்பதை ஸ்லோகம் ஒன்றும் குறிப்பிடுகிறது. ஸ்ரீரங்கம் வேங்கடாத்ரிச்ச ஸ்ரீமுஷ்ணம் தோத பர்வதம் சாலக்கிராமம் புஷ்கரம் நர நாராயணச்சரம் நைமிஷம் சேதி மே ஸ்தானானி அசௌ முக்தி பிரதானி வையே து அஷ்டாட்சர ஏகைக வர்ணமூர்த்தி வசாமி அகம். பெருமாளின் 4 வகையான கோவில்கள். இறைவன் தானாக விக்கிரகமாக ஒரு இடத்தில் தோன்றினால் அதை ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் என்று சொல்கிறோம். வியக்தம் என்ற சொல்லுக்கு வெளிப்படுதல் என்று பொருள். இறைவன் தாமாக விரும்பி வெளிப்பட்ட தலத்தை ஸ்வயம் வியக்தம் என சொல்கிறோம். பரமநிலை. வைகுண்டத்தில் முக்தி அடைந்த ஜீவாத்மாக்களுக்கு தரிசனம் அளிக்கும் நிலை பரமநிலை ஆகும். தெய்வீகம். பிரம்மா, இந்திரன், சூரியன் உள்ளிட்ட தேவர்கள் பெருமாளை ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்தால் அதற்கு தெய்வீக பிரதிஷ்டை என்று பெயர். ஆர்ஷம். முனிவர்கள் மற்றும் ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்கள் ஆர்ஷம் ஆகும். மானுஷம். அரசர்கள், பக்தர்கள் போன்ற மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்கள். இந்த 4 வகையான கோவில்களிலும் பெருமாள் தனித்துவமான சக்தியுடன் காணப்படுகிறார். பெருமாளின் 5 நிலைகள். பெருமாள் பக்தர்களை காப்பதற்காக பரமநிலை, வியூக நிலை, விபவ நிலை, அந்தர்யாமி நிலை, அர்ச்சை நிலை என்னும் 5 நிலைகளில் காட்சி தருகிறார். இவற்றில் முதல் 2 நிலைகளும் சாமானிய மனிதர்களால் அணுக முடியாது. வைகுண்டத்தில் இருக்கும் திருமால் காட்சி தரும் நிலை ஆகும். விபவ நிலை என்பது மண்ணுலகில் அவதாரம் எடுத்த நிலையாகும். அந்தர்யாமி என்பது அனைத்து உயிர்கள், பொருள்களுக்குள் நிறைந்திருந்து அருள் செய்கிறார். ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருந்து அருள் செய்கிறார். இதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமயமாகிவிடும். கோவில்கள், வீடுகளில் விக்கிரக வடிவங்களில் காட்சி தரும் நிலைக்கு அர்ச்சை நிலை என்று பெயர்.
மற்ற 4ஐ விடவும் அர்ச்சை நிலையே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. முக்தி தரும் பெருமாள் கோவில்கள். அர்ச்சை நிலையின் வகைகளே ஸ்வயம் வியக்தம், தெய்வீகம், ஆர்ஷம், மானுஷம் என்பவையாகும். நாங்குநேரி, ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீமுஷ்ணம், புஷ்கரம், நைமிசாரண்யம், பத்ரிநாத், முக்திநாத் ஆகிய 8ம் ஸ்வயம்யக்த தலங்களாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர், கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் ஆகியன தெய்வீகம் வகையை சேர்ந்ததாகும். ஒப்பிலியப்பன் கோவில், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் உள்ளிட்டவைகள் ஆர்ஷம் வகையை சேர்ந்தவையாகும். திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவில், கேரளாவில் உள்ள திருவித்துவக்கோடு உள்ளிட்டவைகள் மானுஷம் வகையை சேர்ந்தவையாகும். ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள் தென்னாட்டில் 4ம் வடநாட்டில் 4மாக பரவி கிடக்கின்றன. பதரிகாசிரமம் பனிபடர்ந்த இமயமலை சாரலிலே கடல் மட்டத்துக்கு சுமார் 10,300 அடிக்கு மேலே அலகானந்தா நதியின் வடகரையில் உள்ளது இத்தலம். இங்கு பகவான் தப்தரூபியாக, அதாவது உஷ்ண நிலைமையில் இருப்பதாக கருதப்படுகிறது. பத்ரி நாராயணன் கோயிலுக்கு எதிரே உள்ள வெந்நீர் ஊற்றுதான் பகவானின் இயற்கை அம்சமாகும். நைமிசாரண்யம் உத்தரப்பிரதேசத்தில் சீதாபூருக்கு வடக்கே அமைந்திருக்கும் தலம் இது. இங்கு மகாவிஷ்ணு அரண்ய ரூபமாக அடர்ந்த காடாக காட்சியளிக்கிறார். இந்த காட்டிலேதான் பழம்பெரும் முனிவர்கள் தவமியற்றி முக்தியடைந்தனர். புஷ்கரம் அஜ்மீரிலிருந்து 7 மைல் தூரத்தில் இருக்கும் இந்த தலத்தில் இறைவன் தீர்த்த ரூபியாக காட்சி தருகிறார். இங்கு புஷ்கர்ஜி என்று அழைக்கப்படும் திருக்குளம் ஒன்று உள்ளது. இதையே பகவானின் அம்சமாக கருதி பூஜை முதலியன செய்து வருகிறார்கள். திருப்பதி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் உறைவிடமான திருமலையே பகவானின் ஒரு சேஷ ரூபியாக காட்சியளிக்கிறார் என்பது ஐதீகம். இதனாலேயே ராமானுஜர் போன்ற பெரியோர்கள் திருமலையை தங்கள் பாதம் படாதபடி முழங்கால்களால் ஊர்ந்து சென்றனர் என சொல்வார்கள். ஸ்ரீமுஷ்ணம் சிதம்பரம் திருத்தலத்துக்கு அருகில் உள்ளது இந்த தலம். இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ பூவராக சுவாமியை வாயுரூபி என்பார்கள். தண்டகாசுரன் வதம் இங்கேதான் நடந்ததாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று கருதப்படும் இத்தலத்தில் பகவான் பிரணவ ரூபமாக காட்சி தருகிறார். ஆகையால்தான் அவர் எழுந்தருளி இருக்கும் விமானத்துக்கு பிரணவாகர விமானம் என பெயர் வந்தது. இவ்விமானம் ஆதியில் பிரம்மாவால் ஸ்தாபிக்கப்பட்டு பிறகு ராமபிரானால் விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டதாகும். வானமாமலை நெல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த தலத்தில் பகவான் தைல, அதாவது எண்ணெய் ரூபியாக இருப்பதையொட்டி இங்குள்ள தோதாத்ரிநாத பெருமாளுக்கு தினமும் நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த அபிஷேக பிரசாதம் சிறந்த ஔடதமாக கருதப்படுகிறது. முக்தி நாராயணன் நேபாளத்தின் தலைநகரமான காட்மாண்டுவுக்கு வடமேற்கே இமயமலை சிகரம் ஒன்றில் இருக்கிறது. இங்கு பகவான் சீதள ரூபியாக, அதாவது பனி நீரால் நிரம்பிய ஏரியாக காட்சியளிக்கிறார். இங்கு சென்று திரும்புவது கடினம் என்பார்கள்.